இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 proofs Jesus read minds. இயேசு பிறர் உள்ளங்களை அறிந்தார் என்பதற்கான 10 சான்றுகளை பார்க்க போகின்றோங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய வல்லமைகள் உண்டு இல்லைங்களா? பிணியாளிகளை சுகமாக்கினார், கடலை அதற்றார். ஒரு நாள் மீன் கிடைக்காம இருக்குதுங்க பேதுரு எல்லாருக்குமே. அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல போடுங்கன்னும் போது நிறைய மீன்கள் கிடைக்குது. ஏன்னா உருவாக்குனவரே அவரு. அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் அவர் இல்லைங்களா? அவர் இல்லைன்னா நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லைங்க. நம்ம லைஃப் ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கோங்க. அவரை பெட்டரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? சோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற மகிமையில இருக்கிறவர் அவர். அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மனங்களே அவர் அறிந்திருக்கின்றார் இல்லைங்களா? நம்ம எந்த மாதிரி யோசனைகள் இருக்குது நம்மளுக்குள்ள அப்படின்றத அவர் நல்லாவே அறிவார். இதுக்கு 10 ப்ரூஃப்ஸ் பைபிள்ல இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில சுருக்கமா பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரு மத்தவங்களோட தாட்ஸ் எப்படி அறிந்திருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுங்க. தேவன் கிட்ட இருந்த சில சுபாவங்கள் இவர்கிட்ட இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களோட மனதை அறிந்திருக்கிறது. இப்ப தேவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க. நம்ம உட்காரத்த அவர் அறிவார், எந்திரிக்கிறத அறிவார், நம்ம ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அது என்னன்றத அவர் அறிவார். இன்னில இருந்து 10,000 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல என்ன நடக்கும்ன்றது அவர் அறிவார். நம்ம நெக்ஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவோன்றது தேவனுக்கு தெரியும். சோ இந்த குவாலிட்டி இயேசு கிறிஸ்து கிட்ட கூட இருந்துச்சு. யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ல நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 2, 24 and 25ல இயேசுவோ எல்லாரையும் அறிந்திருக்கிறபடியால் ம் அவர்களை நம்பி ம் தம்மை ஒப்புவிக்கவில்லை. ம் மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை ம் அவர் அறிந்திருக்கிறபடியால் ம் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, மனுஷனை உண்டாக்குனதே அவர்தான் இல்லைங்களா? தேவன் இவர் உண்டாக்குறார். இவர் எல்லா சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்குறாருங்க. மனுஷன் யாரு, அவனோட உள்ளம் எப்படி, எல்லாமே இயேசு கிறிஸ்து அறிவாருங்க. இது சாதாரண குவாலிட்டி இல்லைங்க. இட்ஸ் அன் அமேசிங் குவாலிட்டி. அவர்கிட்ட போய் நம்ம ஏமாத்த முடியாது, மாய்மாலமா இருக்க முடியாது. நம்ம உள்ளம் என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியுங்க. ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து அறிவார். ஓகேங்களா? சோ அவங்க வார்த்தை புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி இதுதான் பேச வராங்கன்றது அவருக்கு தெரியுங்க. ரொம்ப முக்கியமான தாட் என்னன்னாக்கா, நம்ம என்ன பாக்குறோம், அவர் என்ன பேசுறாரு அப்படின்ட்டு தான் பார்ப்போம் மனுஷங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பாக்குவாரு, எந்த எண்ணத்துல அவர் பேசுறாருன்றது தான் பாப்பாரு. அந்த மோட்டிவ் கூட அவருக்கு தெரியணும். இந்த நாலேஜ் தேவனுடைய அந்த சுபாவத்தை குறிக்குதுங்க. தேவனுடைய குமாரன் கிட்ட இருக்கிற சுபாவம் அது. அது இவர்கிட்ட இருந்துச்சுங்க. யூதர்கள் என்ன நம்பினாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு மட்டும்தான் மனுஷனோட இதயம் கம்ப்ளீட்டா தெரியும் அப்படின்றது. இப்ப இயேசு கிறிஸ்து அதை செய்யும் போது எல்லாரும் அமேசிங்கா பாக்குறாரு. முதலாவது நூற்றாண்டுல போதகம் பண்ற எல்லாருமே இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த வச்சுதான் இயேசு கிறிஸ்துவோட வல்லமை எவ்வளவு பெருசு, அவரோட மகிமை என்னன்றத போதிச்சாரு இல்லைங்களா? ஆதி சபையில இந்த கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்த தான் எவிடன்ஸா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் மெசையா என்பதற்கு இதுதான் முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு போதிச்சாங்க. யோவான் கூட அதை தான் இதுல ஹைலைட் பண்ணி காட்டுறாருங்க. ஜனங்க பார்க்கும்போது அமேஸ் ஆகுறாங்க. எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது, தேவனுக்கு இருக்க வேண்டிய சுபாவம் ஆச்சே இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு தெரியுங்களா? இது வேற யாருக்குன்னா இந்த குவாலிட்டி இருந்துச்சுனாக்கா, அவங்க அதை வச்சு ஷோ ஆஃப் பண்ணுவாருங்க, பெருமை காட்டுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த சுபாவம் இல்லைங்க இல்லைங்களா? என்கிட்ட இதெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. எதற்காக அவர்கிட்ட அந்த நாலேஜ் இருந்துச்சுனாக்கா, போதிக்கிறதுக்காக தான் வச்சாரே தவிர அவரை பத்தி பெருமை பாராட்டுறதுக்கு அவர் அதை காட்டலங்க இல்லைங்களா? அந்த வல்லமையை அவர் தவறான விதத்துல யூஸ் பண்ணலங்க. ஆனா சாத்தான் அந்த மாதிரி ஆளு. சாத்தான் கிட்டயும் சில வல்லமை உண்டு. ஆனா தவறான விஷயத்துக்கு மட்டுமே அவ யூஸ் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வார்த்தை புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடியே அது என்னன்றது இயேசு கிறிஸ்து அறிவாருங்க இல்லைங்களா? அந்த இன்டென்ஷன் என்னன்றத அவர் அறிவார். இத நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 9 வெர்ஸ் 4ல இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து, ம் நீங்கள் உங்கள் இருதயங்களில் ம் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? பாத்தீங்களா? அவங்க இதயத்துல என்ன யோசிக்கிறாங்கன்றத கூட சொல்லிட்டாருங்க. என்னப்பா பொல்லாததை யோசிக்கிறீங்களே, இந்த மாதிரி தாட்ஸ் என்ன இருக்குது உங்ககிட்ட, ரொம்ப தப்பான விஷயமா இருக்குதே நீங்க யோசிக்கிறது அப்படின்றாருங்க. அது மட்டும் இல்லாம
இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் நமக்கு வந்து ஞாபகம் வருதுங்க. அப்போ தேவன் என்ன சொல்றாருங்க, மனிதனோட நினைவுகள் நித்தமும் பொல்லாப்பாவே இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பொல்லாத விஷயத்த வந்து யோசிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து அதை வந்து கண்டுபிடிக்க அவர்கிட்ட அந்த வல்லமை இருந்துச்சுங்க. இங்க வந்து மனதார தான் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கே வந்து அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. என்னப்பா அந்த மாதிரி யோசிக்கிறீங்க நீங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? அவங்க பிரைவேட்டா யோசிச்சத பப்ளிக்கா வந்து அவர் ரிவீல் பண்றாரு. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர சகோதரி. இயேசுக்கு மறைவா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இல்லைங்களா? அவர் இல்லன்னா நமக்கு எதுவுமே இல்ல. நம்முடைய இதயத்த வந்து அவர் அறிவார். நம்ம வந்து யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் அறிவாருங்க. அவருடைய பதில்கள் எல்லாம் ஆர்குமெண்ட்ட வந்து இன்ஸ்டன்ட்டா ஸ்டாப் பண்ணி வச்சுரும். யாராவது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண வந்தான்னு வச்சுங்களேன், வாயடிச்சு போயிடுறாருங்க. சில பேர் அரெஸ்ட் பண்ண வராங்க அவர. அவர் பேசுறத பார்த்துட்டு சைலன்ட்டா போயிடுறாருங்க. இந்த ரபீஸ் இருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க வந்து டீச்சர்ஸுங்க. அவங்க கூட வந்து டிபேட் பண்ண வராங்க. ஆனா இவரு என்ன பண்றாருனாக்கா, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்ற விதத்த பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாருங்க. உள்ளுக்குள்ள வந்து இவர விமர்சனம் பண்றாங்க இல்லைங்களா? அதுவே வந்து வெளிய சொல்லிட்டு அதுக்கு பதிலும் தராரு பாருங்க. என்ன மாரி வல்லமை இருந்துச்சு அவருக்கு. பப்ளிக்கா என்ன பண்றாரு, அவங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது, இது எக்ஸ்ட்ராடினரியா இருக்குதுங்க எல்லாரும். எப்படிப்பா மனசுல நினைக்கிறதெல்லாம் இவர் சொல்றாரே! இது வந்து ஒரு தடவ நடக்கலங்க. நெறைய தடவ நடக்குதுங்க. அவர விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே வந்து சைலன்ட்டா போறாங்க. அவங்க வந்து எப்படிப்பா பேசுது இவருட்ட? நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியில சொல்லி போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. சோ இத வச்சுதான் வந்து நெறைய பேர் இவரு மெஸ்ஸியா அப்படின்றத நம்புறதுக்கு ஆதாரமா இருந்துச்சுங்க. 3வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கு 2 விஷயம் தெரியுங்க. 1 நம்ம பேசப் போகின்ற வார்த்தை என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். 2வது எந்த எண்ணத்துல நம்ம அத பேசப் போறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் யாருமே அவர்கிட்ட பேச முடியல. அவங்க மனது என்னன்றத அவர் நல்லாவே அறிந்திருந்தாருங்க. இது வந்து எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டி இது. மார்க் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. மார்க் சாப்டர் 2:8. அவர்கள் தங்களுக்குள் இப்படி ஆ, தார்க்கிக்கிறதை ஆ, இயேசு உடனே தம்முடைய ஆ, ஆவியிலே அறிந்து ம், அவர்களை நோக்கி, ஆ, நீங்கள் உங்கள் இருதயங்களில் ஆ, இப்படி தார்க்கிக்கிறது ஆ, என்ன? தர்க்கிக்கிறது என்ன அப்படின்றாருங்க. அவங்க இதயத்துல யோசிச்சதே சொல்லிட்டாருங்க. என்ன மாரி மோட்டிவ் உங்களுது? இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியப்படுறாருங்க. இல்லைங்களா? இப்போ நம்போ சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தாங்க. பைபிள் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதுவே வந்து நம்ம தப்பான மோட்டிவ்க்காக பண்ணலாங்க. இல்லைங்களா? பிரேயர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதுவே வந்து தப்பா பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? மத்தவங்க பார்க்கணும். என்கிட்ட எப்படி பிரேயர் பண்ற டேலண்ட் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு கூட பண்ணலாம். ஆனா இயேசு எத பார்க்குறாரு? மோட்டிவ். எந்த எண்ணத்துல பண்றோம்? மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நல்ல எண்ணத்துல பண்ணணும். அந்த எண்ணத்த தான் தேவன் வந்து பார்க்குறாருங்க. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா பிஹேவியர். நம்மளோட உள்ளம் எப்படி இருக்குது? சரியான எண்ணத்துல வந்து நம்ம பண்றோமா? இப்போ யூத மார்க்கப்படி இதயம்ன்னும்போது எத குறிக்குதுனாக்கா, நம்மளுடைய எண்ணங்கள வந்து குறிக்குதுங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி? அதுதான் அவங்களுடைய கல்ச்சர்ல. இதயம்ன்றது நம்மளோட சதைய வந்து குறிக்கலங்க. இல்லைங்களா? தீர்க்கதரிசிகள் கூட வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன தான் வந்து பார்த்தாங்க. உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு திருந்திருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து நெறைய தடவ என்னங்க, உள்ளத்த பத்தி தான் அவரு பேசுறாருங்க. எது படுத்தும் ஒரு மனுஷனனாக்கா, உள்ளருந்து வருதுன்றாருங்க. வெளிலருந்து உள்ள போறது தீட்டுப்படுறது அல்ல. உள்ளருந்து வெளிய வர விஷயம் தான் ஒரு மனுஷன வந்து தீட்டுப்படுத்து. இத வந்து எல்லாரும் அடிப்படையா வச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து போதிக்கிறாருங்க சகோதர, சகோதரி. சோ அந்த அளவுக்கு வல்லமை இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வார்த்தை வந்து வாயிலருந்து வர்றதுக்கு முன்னாடியே அது என்னன்றத அவரு வந்து கண்டுபிடிச்சுருவாருங்க. ஒரு மனிதன் வந்து பார்க்கும்போது, அவரோட கேரக்டர வந்து அனலைஸ் பண்ற பவர் வந்து அவர்கிட்ட இருந்துச்சுங்க. இந்த மனிதன் கிட்ட எந்த ஒரு தவறும் இல்ல. இவர் வந்து பரிசுத்தவான். இவரு இப்படி அப்படின்றத அவரு பார்க்கும்போதே சொல்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்துச்சு. யோவான் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 1:47. இயேசு நாத்தான்வேலை ம். தம்மிடத்தில் வரக்கண்டு ஆ. அவனைக் குறித்து, ம். இதோ கபடற்ற உத்தம ம். இஸ்ரவேலன் என்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? கபடற்ற இஸ்ரவேலன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அவர்கிட்ட எந்த ஒரு தவறான விஷயமும் இல்ல. இல்லீங்களா? எந்த ஒரு மாய்மாலமும் இல்ல. உண்மையா இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாருங்க. இப்போ அப்படியே நம்ம லைஃப்க்கு இத வந்து எடுத்துக்கலாங்க. நம்மள பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையே சொல்லுவாரா? இன்ஃபாக்ட் வந்து நத்தாயனுக்கு கூட வந்து அவரு முன்னாடி பழகல. ஜஸ்ட் கேள்வி தான் பட்டிருக்கிறாரு. ஆனா, அவர்கிட்ட எந்த ஒரு கபடுமே இல்லன்றத இயேசு கிறிஸ்துவால எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட உள்ளம் எப்படி, அவங்க பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி அப்படின்றது இயேசுக்கு நல்லாவே தெரியும். நம்ம யாருன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம போய் சொல்லணுன்ட்டு இல்லங்க. எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுங்க. இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸு
பொறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இனிமேட்டு என்ன பண்ண போறோம், எல்லாமே அவரு வந்து அறிவாருங்க. நத்தானியேல் இத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படி இந்த மனுஷனால சொல்ல முடியுது? இல்லைங்களா? யூத மார்க்கத்துல வந்து பர்சனலா போயிட்டு நம்ம ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப வந்து அவங்க மரியாதையா நினைப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து இவரு இப்படி சொல்றத ஆச்சரியமா வந்து பார்க்குறாருங்க. கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயேசு கிறிஸ்துவ பொறுத்தவரைக்கும். அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? அப்போ இருந்த சீஷர்கள் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு அடையாளமா பார்த்தாருங்க. எப்படி இந்த மனுஷனால சொல்ல முடியுது? உண்மையிலேயே ஒரு மெசையா தான். தேவனோட ஆவி மூலியம் தான் இத வந்து சொல்றாருங்க. இந்த ஈவென்ட் வந்து இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரி அவர் ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா? ஆரம்ப காலகட்டத்துல நடக்கிற ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப ஆழமா ஊழியம் பண்ண போறாரு. ஆரம்ப காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவம். ஏர்லியஸ்ட் ரெக்கார்டட் ரெவலேஷன் அவர் பண்ணுது. இல்லைங்களா? அதுதான் ஆச்சரியமான விஷயம். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணோம் இவ்வளவு நாளு, அது எல்லாமே இயேசு கிறிஸ்து அறிவாருங்க. நம்ம செய்த பாவங்கள். ஆனா அந்த பாவத்த வச்சு நம்மள அவர் எடை போடுறது இல்லங்க. அத வச்சு நம்ம மேல அவர் வந்து அன்பு செலுத்துறது இல்ல. இல்லைங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்துக்காக அவர் மரித்திருக்க மாட்டாரு. சமாரியால ஒரு ஸ்திரிய பார்க்குறாருங்க. உனக்கு வந்து இவ்ளோ புருஷர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது, அந்த அம்மா ஆச்சரியப்படுறாருங்க. எப்படி இவரால சொல்ல முடியுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் மீட் பண்றாரு. இல்லைங்களா? தண்ணி கேட்க தான் போறாருங்க. உனக்கு வந்து 5 கணவர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, அந்த அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஊருக்குள்ள போய் சொல்லிர்றாங்க. நான் மெஸ்ஸையாவ பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஜான் 4:18. எப்படி என்றால், ஆ, 5 புருஷர் உனக்கு இருக்கிறார்கள். ஆ, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் ஆ, உனக்கு புருஷன் அல்ல. ஆ. இதை மெய்யாய் சொன்னாய் என்றார். பாத்தீங்களா? இப்ப இருக்கிற உன் புருஷன் இல்ல, 5 புருஷர்கள் இருக்கிறார்ன்னோனே, அந்த அம்மாவோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இங்க. எப்படி இந்த மனுஷன் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிருக்கிறாரே! அப்படின்ட்டு. ஸோ, நம்ம பிரைவேட்ல பண்ற விஷயத்தெல்லாம் இயேசுக்கு தெரியும். இல்லீங்களா? நம்ம நினைக்கக் கூடாதுங்க. நம்ம தனியா தான் பண்றோம். யாருமே இல்ல பாத்துன்னு. இயேசுக்கு எல்லாமே தெரியும். இல்லீங்களா? அப்படிப்பட்ட ரட்சகர் நமக்கு உண்டு. ஆனாலும், நம்ம இவ்ளோ பண்ணா கூட நமக்காக பரிந்து பேசுகிறார் பாருங்க. எவ்வளோ பெருந்தன்மை, எவ்வளோ அன்பு, எவ்வளோ கிருபை நம்ம மேல அவருக்கு வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? சத்தியத்த வந்து அவர் வெளிப்படுத்தினாருங்க. ஆனா யாரையும் தாக்கி பேசுனது இல்ல. இல்லைங்களா? பாவிகள் கூட தான் அதிகமா பழகுனாருங்க. ஆனா அந்த பாவத்த சொல்லி அவங்கள வந்து காயப்படுத்துறது இல்லங்க. ஆனா மனுஷங்க நம்ம ஒருத்தர் தவறு பண்ணிட்டா, அத சொல்லி சொல்லி காமிச்சு அவங்கள வந்து ரொம்ப மனச காயப்படுத்துவோம். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த குணம் இல்ல பாத்தீங்களா? நீ இவ்ளோ அருவருப்பான ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி இருந்துக்கலாம். ஆனா இயேசு அப்படி பண்ணலங்க. உங்க லைஃப்ப வந்து மாத்துனாருங்க அவரு. இல்லைங்களா? அந்த ஸ்திரீ வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இவர் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ட்டு. ரொம்ப நாள் வந்து யூதருக்கும், சமாரியருக்கும் ஆவாதுங்க. இல்லைங்களா? 2 பேருக்கும் வந்து சண்டை ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட அவர் பேசுனது வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்டரிய வந்து கிரியேட் பண்ணிச்சுங்க. அப்போ அந்த காலத்துல இந்த கெனர் அது ரொம்ப பெரிய மீட்டிங் பிளேஸா இருந்துச்சுங்க கெனர்கள். அந்த காலகட்டத்துல. சோ அங்க வந்து மீட் பண்ணி பேசுவாங்க. இந்த ஸ்திரீனால நெறைய பேருக்கு சுவிசேஷம் அந்த ஊருக்கு வந்து ஒரு சாட்சியாக பரவுச்சுங்க. தேவன் அப்படியுமே அந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஊருக்கு வந்து ஒரு நற்சாட்சியா அந்த அம்மா வந்து மாறுனாங்க. காரணம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த இந்த பவர் தாங்க. இல்லைங்களா? அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத அவர் உணர்ந்தவரா இருந்தாருங்க. 6வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்றது இயேசு கிறிஸ்து அறிவார். இல்லைங்களா? ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள பார்க்குறாருங்க. அவங்களோட விசுவாசத்த வந்து நல்லா அறிந்தவரா இருந்தாரு. அப்போ ஒரு மிராக்கிள் வந்து பண்றாருங்க. ஒரு முடவன என்ன பண்றாங்க, கூரைய பிரிச்சுட்டு கூரையில இருந்து இறக்குறாருங்க. இவரு தொட்டா வந்து அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையும் பார்த்துட்டு இந்த அளவுக்கு விசுவாசமா அப்படின்ட்டு, அவங்க உள்ளத்த தான் அவர் வந்து பார்க்குறாருங்க. மிராக்கிள் வந்து பண்றாரு. மார்க் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். மார்க் சாப்டர் 2 வெர்ஸ் 5ல. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு ஆ, திமிர்வாதக்காரனை ம். நோக்கி, அ, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பார்த்தீங்களா? அவர் வந்து பாராலிசிஸ் ஆயிட்டுதுங்க. மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மிராக்கிள் பண்றாரு. காரணம் என்னன்னாக்கா, அவங்களுடைய விசுவாசத்த பார்த்தாரு. அது எப்படிங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே வந்து விசுவாசத்த பார்க்க முடியாது இல்லைங்களா? முன்னாடி அவங்க வந்து விசுவாசமா இருந்திருக்கணும். ஒரு நாள்ல வந்து ஒருத்தர் விசுவாசின்றத நம்மளால கிரகிக்க முடியாது நம்மளால. ஆனா இயேசு கிறிஸ்துவனால முடியுங்க. ஏன்னா, அவர் பாஸ்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும் அவருக்கு. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்த காமிச்சாருங்க. அவங்க வார்த்தைகள வச்சு விசுவாசத்த வந்து பார்க்கலங்க. அவங்க செயல்ல வந்து பார்த்தாரு. முன்னாடி நடந்த விஷயங்கள வச்சு கனெக்ட் பண்ணாருங்க. இல்லைங்களா? அவங்களோட சைலன்ட்டான அந்த நம்பிக்கை தான் வந்து அட்டென்ஷன் அங்க கிரியேட் பண்ணிச்சுங்க.
அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு ஹீலிங் நடந்துச்சுங்க. அந்த காலகட்டத்துல ஜனங்க வந்து இந்த இல்னஸ் வந்துச்சுன்னா, இல்ல ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா, அந்த ஆள் பாவின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாருங்க. நீ ஏதோ பாவம் பண்ணிக்கிற, அதனால தான் தேவன் உனக்கு இந்த தண்டனை குடுத்துருக்கிறாருன்ட்டு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கலங்க. அவரோட உள்ளத்த பார்த்தாரு. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மிராக்கிள் அங்க வந்து நடந்துச்சுங்க. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள் இருக்கின்ற பயத்த இயேசு கிறிஸ்து அறிவாருங்க. நம்ம வெளியில காட்டாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பயம் இருக்குதுங்க. இல்லன்ட்டு சொல்லவே முடியாது. என்னதான் நம்ம வந்து விசுவாசம் இருந்தா கூட, நாளைக்கு என்ன நடந்துடும்? சம்பளம் வருமா? வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு இது நடக்குமா? அப்படின்ற அந்த பயம் இருக்கும் இல்லைங்களா? சோ அது இயேசு கிறிஸ்து அறிவார். இல்லைங்களா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனம், மேத்யூ சாப்டர் 14:27ல உடனே இயேசு ஆ, அவர்களோடே பேசி, ம், திடன் கொள்ளுங்கள், ம். நான் தான், பயப்படாதீங்கள் என்றார். பாத்தீங்களா? நாங்க பயப்படுறோம்டா சொல்லங்க. ஆனா இவர் புரிஞ்சுக்கிறாருங்க. அவங்க பயந்துட்டாருங்க. நம்மளுடைய பயம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அறிவாருங்க. என்னதான் நம்ம விசுவாசியா இருந்தா கூட நமக்கு பயங்கள் வருது இல்லைங்களா? வேலை இல்லைன்னா என்ன ஆயிடும்? பசங்களோட லைஃப் என்ன ஆயிடும்? இந்த மாதிரி நிறைய பயங்கள் நமக்குள்ள இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இயேசு கிறிஸ்து அறிவாருங்க. அது எல்லாத்தையும் வந்து காம் பண்றாரு அவரு. இல்லைங்களா? நம்மளோட எமோஷன்ஸ் அவர் அறிவார். எந்த இடத்துல வந்து நமக்கு வீக்னஸ் இருக்குது அப்படின்றத அறிவாருங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறாரு நம்மளோட லைஃப். இல்லைங்களா? ரிஸ்கான சுச்சுவேஷன்ல நமக்கு உதவி செய்யறது இயேசு கிறிஸ்து தாங்க. நிறைய இடத்துல வந்து சொல்றாருங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றாருங்க. நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு சொல்ற வார்த்தை மட்டும் இல்லைங்க. நமக்கு சொல்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து, பயப்படாதீங்க அப்படின்ட்டு. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்குள்ள மாய்மாலை இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிடுவாருங்க. இல்லைங்களா? அந்த காலத்துல வேத பாரகர்கிட்ட, பரிசேர் சதுசேயர்கிட்ட ரொம்ப மாய்மாலை இருந்துச்சு. டைரக்டா வந்து அவங்கள கண்டம் பண்றாருங்க. மத்தேயு 22:18 மேத்யூ சாப்டர் 22:18. இயேசு அவர்களுடைய பொல்லாங்கினை ம், அறிந்து, மாயக்காரரே, ம். என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அவங்க நினைச்சுக்கினாங்க, நம்ம கேள்வி கேட்டா அவர் வந்து பதில் சொல்லுவாரு அப்படின்ட்டு. ஆனா அவங்களோட எண்ணம் என்ன தெரியுங்களா? எப்படின்னா இவர் வந்து ட்ராப் பண்ணணும். ஜனங்க மத்தியில வந்து இவர் ஒரு தவறான போதகர்ன்ட்டு முத்திர குத்தி, இவர வந்து அடிக்கணும், இவர வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சுதான் அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கறாங்க. இம்மிடியேட்டா சொல்றாருங்க, ஏன் என்ன டெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க? மாய்மாலக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாருங்க. நெறைய தடவ வந்து ட்ராப் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து டிடெக்ட் பண்ணிட்டாரு இம்மீடியட்டா. நீங்க இந்த நேரத்துல தான் கேட்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போயிடுறாருங்க. அவரோட பதில் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட எண்ணத்துக்கு ஏத்த மாரியே இருந்துச்சு. அவங்க வந்து கார்னர் ஆயிட்டாருங்க. இவர வந்து கார்னர் பண்ணணும்னு போனவங்க, லாஸ்ட்ல இவங்க வந்து கார்னர் ஆயிடுறாங்க. இல்லைங்களா? நெறைய இடத்துல டிபேட் பண்ண வராருங்க. ஜூயிஷ் சொசைட்டில இந்த டிபேட்ஸ்ன்றது ரொம்ப காமன். வாக்குவாதம் பண்றது. ஆனா இவர்கிட்ட யாராலயும் பேச முடியல. இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஆஃபன் வந்து டீச்சர்ஸ ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாருங்க அந்த காலகட்டத்துல. இல்லைங்களா? தேவையில்லாத கொஸ்டின் கேட்டு, இல்லைங்களா? டேஞ்சரஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லைங்களா? அதுல வந்து மாட்டிக்கணும். அந்த மாரி வந்து கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையும் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றாருங்க. சுத்தி பார்க்கிறவங்க எல்லாம் வந்து, "என்ன மாரி ஞானம் இவர்கிட்ட இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாருங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க. இல்லைங்களா? ஆர்கியூ பண்றதுக்கு எதுவும் இல்லாம சைலண்டா போயிறாருங்க. அப்படிப்பட்ட ஞானம் அவர் இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எதிர்காலத்துல எந்த மாதிரி தேர்வுகள் எடுப்போம், சாய்ஸஸ் பண்ணுவோம், அவருக்கு உண்மையா இருப்போமா அப்படின்றது இயேசு கிறிஸ்து நல்லாவே அறிவாருங்க. இல்லைங்களா? அவர்கிட்ட வந்து நம்ம மாய்மால பண்ற மாதிரி இல்லைங்க. இல்லைங்களா? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு நல்லாவே தெரியும். யோவான் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஜான் சாப்டர் 13:21ல இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆ, ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை ம், காட்டிக் கொடுப்பான் ம், என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் என்று ஆ. சாட்சியாய் சொன்னார். இங்க வந்து யூதாஸ் இஸ்காரியோத் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதே போல பேதுரு என்ன சொல்றாருன்னா, யாரு உங்களை விட்டு போனாலும் சரி, மரணம் வந்தாலும் நான் உங்களை விட்டு தூரம் போமாட்டேன்ட்டு. அப்ப இயேசு என்ன சொல்றாருங்க, நீ என்ன மறுதலிப்பாய் அப்படின்ட்டாருங்க. அவர் எடுக்க போற சாய்ஸஸ் அவர் வந்து சொல்லிட்டாருங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, யாருமே என் கூட இருக்க மாட்டீங்க, எல்லாரும் ஓடி போய்விங்கன்ட்டு. அதே மாதிரி ஆயிடுச்சு. பவுல வந்து அவர் அழைக்கும் போது என்ன சொல்றாருனாக்கா, இவர் எனக்காக அநேக பாடுகள் பட போறாரு அப்படின்றது. அதே மாதிரி வந்து அநேக பாடுகள் பட்டாருங்க பவுல். மிக சிறந்த ஊழியக்காரரா வருவார் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதே போல வந்து அவர் சிறந்து விளங்கினார். இனிக்கும் அதே தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரோட கேப்பபிலிட்டியும் நல்லாவே தெரியும். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் இஸ்காரியோத் அவரை காட்டி கொடுக்க போறாருன்றது நல்லாவே தெரியும். அவரை வந்து சபிக்கல, திட்டல, கடிந்து கொள்ளல. ஆனா கைண்டா தான் நடந்துக்கினாரு. நண்பனே அப்படின்றாருங்க. துரோகியே அப்படின்ட்டு சொல்ல. இத்தனைக்கும் கூட வந்து சாப்பிட்டாருங்க. இது யாராலயும் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்துல போதகருங்க வந்து
இந்த லாயல்ட்டிய வந்து ரொம்ப ரொம்ப ஹைலியா கன்சிடர் பண்ணுவாங்க. உண்மையா இருக்கணும்ன்றது. ஆனா இந்த மனுஷன் உண்மையா இல்லைங்க. யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட உண்மையா இருந்தாருங்க. இல்லைங்களா? சோ அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல. அவரு நம்மளுடைய இதயத்தை அறிவாருங்க. இல்லைங்களா? நம்ம உண்மையா வாழணுன்றதுக்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். இத நம்ம மறந்துடக்கூடாது. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட இதயத்தை கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அறிவார். இல்லைங்களா? அத வந்து வெளிப்படுத்தல்ல சொல்றாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 2:23ல. அவர்களுடைய பிள்ளைகளையும் ம். மிகுந்த வாதையினால் கொன்று போடுவேன். ஆ. அப்பொழுது நானே ம். உள்ளந்தரியங்களையும் ம். இருதயங்களையும் ம். ஆராய்ந்திருக்கிறேன் என்று ஆ. எல்லா சபைகளும் ம். அறிந்து கொள்ளும். ஆ. அன்றியும் உங்களில் அவனவனுடைய ஆ. கிரியைகளின்படியே ஆ. உங்களுக்கு பலன் அளிப்பேன். பாத்தீங்களா? அவனவன் கிரியின் தக்கதாக நான் பலன் அளிப்பேன். அவர் என்ன பண்றாருங்க? உள்ளத்தையும், இதயத்தையும் ஆராய்ச்சி செய்கின்றவர் தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சபைகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஹி நோஸ் கம்ப்ளீட்லி நம்மளுடைய இதயம் எப்படி அப்படின்றது. நமக்குள்ள இருக்கிற இடன் அஜெண்டா எப்படி? எவ்வளவு உண்மையா சகோதர சகோதரி கிட்ட இருக்கிறோம்? நம்ம கிட்ட மாய்மலை இருக்குதா? பொய் இருக்குதா? புரட்டு இருக்குதா? பொறாமை இருக்குதா? கோபம் இருக்குதா? எல்லாமே இயேசு கிறிஸ்து அறிவாருங்க. இந்த ஒரு பிலீஃப்ல தான் ஆதி சபையில இருந்தவங்க ஜெபம் பண்ணாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் பண்றாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களுடைய இதயம் எப்படின்ட்டு தெரியுங்க. இமிடியேட்டா பதில் தராரு. இல்லைங்களா? சர்ச் ரைட்டிங்ஸ்லலாம் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள் எல்லாத்துலயும் வந்து இன்னர் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உள்ளத்த பத்தி அதிகமா எழுதுவாருங்க. பரிசுத்த பத்தி அதிகமா எழுதுவாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லைங்களா? கிறிஸ்தவ ஆராதனை என்பது நம்ம உள்ளத்திலிருந்து வர வேண்டியதுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தை அறிந்திருக்கிறார். அந்த இதயம் வந்து கனெக்டடா இருக்கணுங்க. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட கனெக்டடா இருக்கணும் எப்போதுமே. ஜெபம் பண்றதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், ஜெபம் வந்து அந்த அளவுக்கு உண்மையா வருங்க சகோதர சகோதரி. சோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இதயத்தை அறிவார். அந்த இதயம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றதுதான் கேள்வி. அந்த இதயத்தை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்னாக்கா, இயேசு கிறிஸ்துகிட்ட கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குங்க சகோதர சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.